Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை நாளின் அடையாளங்கள். உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி குறிப்பிட்ட கால அளவு நேர நிர்ணயம் இருக்கிறதோ அதே போல உலகிற்கும் கால அவகாசம் உண்டு. அதுதான் உலக இறுதி நாள், உலக முடிவு நாள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இந்த உலகம் அழிய போவதற்கு முன்பே சிறியது பெரியது என பல அடையாளங்கள் உள்ளது. அதில் சிறிய அடையாளங்கள் பல வந்துவிட்டது. பெரிய அடையாளங்கள் குறிப்பாக 10 அடையாளமாக உள்ளது. அந்த 10 அடையாளங்களில் ஒன்று தோன்றிவிட்டால் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக வந்துவிடும். அத்தோடு இந்த உலகம் அழிந்துவிடும். நாம் கண்ட சிறிய அடையாளங்கள் என்னென்ன, அதனை வரிசையாக பார்ப்போம். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் ஒன்றாகும். யுகம் வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடனும் வெறும் கால்களுடனும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவராக ஆவது யுக முடிவு நாளின் ஒன்றே. ஒட்டகம் மேய்த்து தெரிந்தவர்கள் மிக உயரமான கட்டிடங்களை கட்டி வாழ்வார்கள். அதுவும் மிக முடிவு நாளில் ஒன்று என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மிக முடிவு நாள் இருக்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகும், கொலைகள் அதிகரிக்கும், பூகம்பங்கள் அதிகரிக்கும், மக்கள் பள்ளிவாசலை காட்டி பெருமை அடிப்பதும், ஆடைகள் அணிந்து நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்பதும், விலங்கினங்கள் மக்களிடையே பேசும் வரையிலும், தோல் சாட்டை செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் வரையிலும், தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவதும், பள்ளிவாசல்களை பாதைகளாக ஆக்கப்படுவதும், இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனை போல் சேர்த்திருக்க கூடாதா என கூறாத வரையிலும், ஏற்றத்தாழ 30 பொய்யர்கள் தம்மை இறை தூதர் என்று வாதிடும் வரையிலும், யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரையிலும் மிக முடிவு நாள் வராது. அந்த யுத்தத்தின் போது முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று பாறைகள் கூறும். கஅபா ஆலயம் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் அபிசீனியாவை சேர்ந்த சிறிய கால்களை உடைய ஒருவன் கஅபாவை இடித்து பாழாக்குவான். ஜஹ்ஜா என்ற பெயருடைய மன்னர் ஆட்சிக்கு வராமல் உலகம் அழியாது. கடைசி காலத்தில் ஒரு கலிஃபா ஆட்சியாளர் தோன்றுவார். அவர் செல்வத்தை எண்ணி பார்க்காமல் வாரி வழங்குவார். செல்வம் பெருகும் வரையிலும் மிக முடிவு நாள் வராது. ஒருவர் தனது தர்மத்தை எடுத்துக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுப்பார். நேற்று கொடுத்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன், இன்று எனக்கு தேவையில்லை என்று அந்த மனிதன் கூறிவிடுவான். 2 மகத்தான சக்திகளுக்கு இடையே யுத்தம் நடக்கும் வரையிலும் மிக முடிவு நாள் வராது. அவர்களுக்கு இடையே மகத்தான யுத்தம் நடக்கும். இருவரும் ஒரே வாதத்தை எடுத்து வைப்பார்கள். மிக முடிவு நாளுக்கு முன் 6 காரியங்களை நீ எண்ணிக்கொள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1 எனது மரணம், 2 பைத்துல் முகத்தஸ் வெற்றி, 3 கொத்துகத்தாக மரணம், 4 100 தங்க காசுகள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் திருப்தி அடையாளங்களுக்கு செல்வ செழிப்பு, 5 அரபுகளின் வீடுகள் முழுவதும் மாட்டி படைக்கும் குழப்பங்கள், 6 வெள்ளையர்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் யுத்தம். அதில் அவர்கள் 80 அணிகளாக உங்களை நோக்கி வருவார்கள். ஒவ்வொரு அணிகளிலும் 12,000 பேர் இருப்பார்கள். மாபெரும் 10 அடையாளங்கள். இவற்றில் மிக முக்கியமான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள்: 1 புகை மூட்டம், 2 தஜ்ஜால், 3 அதிசய பிராணி, 4 சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, 5 ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவது, 6 யஜூஜ் மஜூஜ், 7 கிழக்கே ஒரு பூகம்பம், 8 மேற்கே ஒரு பூகம்பம், 9 அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், இறுதியாக ஏமனில் இருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தல் ஆகிய 10 அடையாளங்களை நீங்கள் காணும் வரையிலும் அந்த நாள் வராது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட மறுமை நாளில் குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி சரணடைய வேண்டும். பாவங்களை மன்னித்து மறுமை நாளின் சோதனைகளில் இருந்து பாதுகாத்து மறுமையின் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.